வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கக்கூடிய தேதி இன்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே. ஆனால் தற்காலிகமாக தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. பின்னர் இந்த தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க அறிவிப்பை. சரி, இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 25 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தேதியும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த தேர்வுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்கிறேன். உங்களுடைய சமீபத்திய புகைப்படம், உங்களுடைய கையெழுத்து, இதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கான சைஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். அடுத்து இந்த இணைய வழியில் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பத்தினை நீங்கள் ரொம்ப பத்திரமா உங்களுடைய மெயில் ஐடியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்லாம் எழுதிடுறீங்க, எல்லாம் முடிச்சிடுறீங்க, ரிசல்ட் வருது, ரிசல்ட் வர நேரத்துக்கு ஹால் டிக்கெட் தேடுறீங்க, அப்ளிகேஷன் தேடுறீங்க. ஸோ கடைசி நேர பரபரப்பையும் மற்ற விஷயத்தையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல யோசனை என்ன அப்படின்னா, உங்களுடைய பதிவு செய்த அந்த இமெயில் ஐடி, அதில் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைனில் நீங்கள் போட போகிற அப்ளிகேஷன், அடுத்து ஹால் டிக்கெட், அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்ஸ், இது எல்லாத்தையும் இமேஜாகவும் பிடிஎஃப் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹார்ட் காப்பியாகவும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறீங்க. அதன் பிறகு அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹால் டிக்கெட் வரும்பொழுது ஹால் டிக்கெட் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அந்த கொஷின் பேப்பரோடைய அதை வைக்கிறீங்க. இப்போ இனி ஆன்லைனில் ஆகிடுச்சு எக்ஸாம். ஆனால் இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு எக்ஸாம் முடிஞ்சவொடனே தூக்கி எங்கன்னா தூர போட்டுறீங்க, அப்புறம் தேடுறீங்க. ஸோ இதை இந்த தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு சிறந்த வழி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்தந்த அப்ளிகேஷனு, ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி மெயிலில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.